ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான செம்ம டேஸ்டான தாபா ஸ்டைல் மெத்தி மசாலா எப்படி வீட்டிலே பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இது சாப்பிட்றதுக்கே அவ்வளோ ரிச் அண்ட் க்ரீமியாக சூப்பராக இருக்குங்க. வெந்தயக்கீரை பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. எஸ்பெஷலி குட்டீஸ் கீரை சாப்பிடவே மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இதை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து அதை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை முடிஞ்ச அளவுக்கு நல்லா தின் ஸ்லைசஸாக போட்டுருங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பை பற்ற வச்சு அதில் ஒரு கடாயை வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா வெங்காயம், அது இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த வெங்காயத்தை இந்த எண்ணெயிலே நல்லா வணக்கிடலாம். இந்த வெங்காயம் இந்த எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகி ப்ரௌன் கலரில் ஆகணும். அந்தளவுக்கு இதை நம்ம நல்லா வதக்கிடணும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி அது ப்ரௌன் கலரில் ஆகிடுச்சு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை நல்லா ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறினதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை, ஒரு 6லேருந்து 8 முந்திரி, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 2 மிளகாய் பழம் ஆட் பண்ணுறேன். எனது பழுத்துச்சு, உங்ககிட்ட பச்சையாக இருந்தால் நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அதே கடாயை அடுப்பில் வச்சு அதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இது பொரிஞ்சதுக்கு அப்புறமா நான் ஒரு கப் அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை இந்த எண்ணெயிலே நல்லா வணக்கிடலாம். நான் இங்கே ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட ஒரு வேளை ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி இல்லைன்னா காஞ்ச பச்சை பட்டாணியை வேக வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இது கூடவே ஒரு ஹீப் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நம்ம நல்லா வணக்கிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேமில் வைங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கி அதில் இருக்க பச்சை ஸ்மெல் போய் அதுலேருந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு இதை நம்ம நல்லா வதக்கிடணும். இப்போ பாருங்கள், இதை நல்லா வதங்கி சைடில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 2 கட்டு அளவுக்கு வெந்தயக்கீரையை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். வெந்தயக்கீரையை முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நான் இங்கே ரொம்ப சின்னதாக இருக்க வெந்தயக்கீரையை ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது முளைச்சி வந்த ஒரு கொஞ்சம் நாள்லேயே பறித்து வெந்தயக்கீரை ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட பெரிய கீரை இருந்தால் நீங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் நல்லா கட் பண்ணிட்டு ஆட் பண்ணுங்கள். இந்த வெந்தயக்கீரையை இந்த எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கலையே பேஸ்ட் அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மசாலா ரொம்ப திக்காக இருக்குது. இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடலாம். உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணும்போது அது எங்கேயுமே கட்டிப்படாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்ததாக இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதை நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிச்சு பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. அது நல்லா திக் அண்ட் க்ரீமியாகவும் ஆயிடுச்சு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம தாபா ஸ்டைல் மேத்தி மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இனி இதை சப்பாத்தியோடு சர்வ் பண்ணிட வேண்டியதான். இது சப்பாத்தி, நான், ரொட்டி எல்லாத்துக்குமே செமையான காம்பினேஷனாக இருக்கும். இதில் ஒரே ஒரு சின்ன ட்ராபேக் என்னென்னா, வெந்தயக்கீரை மட்டும் லைட்டாக கசப்பு தெரியும். அதுவும் நீங்கள் வாங்குகிற கீரையை பொறுத்து. உங்கள் கீரை அந்த அளவுக்கு கசப்பு இல்லைன்னா இல்லை சுத்தமாக கசப்பு தெரியாது. நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் முந்திரி பேஸ்ட் இன்னும் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க. கசப்பு சுத்தமாக தெரியாது. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டுக்கு டேஸ்ட்டும் ஆச்சு, ஹெல்த்திக்கு ஹெல்த்தும் ஆயிடுச்சு. இந்த வீடியோவை டேஸ்டியாக அண்ட் ஹெல்த்தியாக சாப்பிடணும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்களும் இதை மறக்காமல் செஞ்சு பார்த்தா எப்படி இருந்தது அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.